வணக்கம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையால் உலகையே மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு சாட்சி பரமஹம்ச யோகானந்தர். 1893 ஆண்டு ஜனவரி 5 உத்தரப்பிரதேசத்தின் கோரப்பூரில் முகுந்த லால் கோஷ் என்ற பெயரில் பிறந்தார். சிறு வயதிலேயே குருவை தேடும் ஆழ்ந்த ஆன்மீக ஆசையில் இமயமலை, காசி போன்ற இடங்களில் பயணித்தார். 1910 ஆண்டு குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியை சந்தித்தது அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. 1917 ராஞ்சியில் யோகோதா சத்சங்க சொசைட்டியை நிறுவிய அவர் கிரியா யோகத்தின் வழியே மனிதன் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் ஒருமைப்பாட்டை அடையலாம் என போதித்தார். 1920 அமெரிக்காவுக்கு சென்று பாஸ்டனில் நடந்த சர்வமத மாநாட்டில் பங்கேற்று யோகத்தின் தத்துவத்தை உலகம் அறிய வைத்தார். 1946 வெளியான ஒரு யோகியின் சுயசரிதம் உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டு மில்லியன் கணக்கான வாசகர்களை தாக்கியது. பீட்டில்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற பிரபலங்களுக்கும் அது பெரும் ஊக்கமாக இருந்தது. மார்ச் 7, 1952 லாஸ் ஏஞ்சல்ஸில் மரணமடைந்தார். இன்றும் அவர் நிறுவிய அமைப்புகள் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தியானம், ஆன்மீக பயிற்சிகள் மூலம் அவரது போதனைகளை தொடர்கின்றன. இத்தகைய மகான் யோகியின் போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் ஒளி தருகின்றன. அவரது அருளால் நாமும் ஆன்மீக விழிப்புணர்வு பெறுவோமாக. இத்தகைய மகான் யோகியின் வாழ்க்கையே ஒரு பாடம். அவர் எழுதிய வாழும் கலை என்ற புத்தகத்தில் அந்த பாடங்களை நமக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்தபோது என் மனதில் பட்டதை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்வதற்கும் ஒரு கலை உண்டு. அந்த கலையை கற்றுத் தந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவரின் வார்த்தைகளை இன்று தமிழில் உணர்வோம். முதலாவது, பிறப்பிற்கு முன் செய்த வினைகள் இன்று வாழ்வை வடிவமைக்கும். விருப்பங்கள் வளர்த்து நற்பண்பு கொள்வதே வாழும் கலையாகும். இரண்டாவது, குழந்தைகள் எல்லா நாட்டிலும் ஒரே தன்மையாய் பிறக்கின்றனர். தெய்வத்தன்மையே அனைவரின் உள்ளார்ந்த இயல்பாகும். மூன்றாவது, குடும்பம், சமூகம், தேசம் குணங்களை வடிவமைக்கும். ஆனால் உயர்ந்த மனிதன் அதை கடந்து ஒளிர்வான். நான்காவது, இயேசு கூறினார், குழந்தைகளை விலக்காதீர்கள் என்று. இறைவனின் சாம்ராஜ்யம் அத்தகு தூய்மையில் உரைகிறது. ஐந்தாவது, உயர்ந்த மனிதர்கள் தங்களை உதாரணமாய் வாழ்கின்றனர். நூற்றாண்டுகள் கடந்தும் அவர் தத்துவங்கள் நிலைக்கின்றன. ஆறாவது, இந்தியா ஞானிகளை, அமெரிக்கா விஞ்ஞானிகளை தந்தது. இரண்டும் இணைந்தால் மட்டுமே உலகம் பூரணமடையும். ஏழாவது, உடல், மன, ஆன்மா மூன்றையும் சீராக வளர்ப்பதே உண்மையான வாழும் கலையின் அடிப்படை இலக்காகும். எட்டாவது, பாலும் பச்சை காய்கறியும் பழங்களும் உடலை காக்கும். ஆரோக்கியமான உணவே நீண்ட வாழ்வியல் அடித்தளமாகும். ஒன்பதாவது, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் உடலை சுத்தப்படுத்தும். இயற்கை மலமிளக்கியே நோயற்ற வாழ்வியல் வழியாகும். பத்தாவது, காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்வோன் தேக ஆற்றல் பெற்று நீண்ட ஆயுளை அடைவான். 11வது போதனை, பைபிள், பகவத்கீதை படித்து தியானம் செய்வோன் இறைவனின் அருளை தினமும் பெற்று வாழ்வான். 12வது போதனை, கோயில்களில் மட்டும் இறைவனை தேடாதீர்கள். அமைதியான உள்ள கோவிலில் அவனை கண்டு கொள்ளுங்கள். 13வது போதனை, புலன்களின் அடிமையாகாதீர்கள், ஆசைகளில் மூழ்காதீர்கள். இறைவனை உணரும் நல்லுணர்வே உண்மை விடுதலையாகும். 14வது போதனை, ஆடம்பரம் தவிர்த்து சேமிப்பை வழக்கமாக்குங்கள். 15வது போதனை, வாழ்க்கையை 4 காலகட்டங்களாக பிரித்து வாழுங்கள். ஒவ்வொரு பருவமும் தனித்த கடமையை நிறைவேற்றட்டும். 16வது போதனை, 5 முதல் 25 வயது வரை கல்வியும் ஒழுக்கமும் கற்க வேண்டும். திறமையும் ஆன்மீக இலட்சியமும் இளமையில் பதிய வேண்டும். 17வது போதனை, 25 முதல் 40 வரை குடும்பமும் கடமையும் ஆன்மீகமும் பிறழாமல் இணைந்து வாழ்வதே இல்லறத்தின் சிறப்பாகும். 18வது போதனை, 40 முதல் 50 வரை ஞான நூல்கள் படித்து தியானம் செய்க. கலையும் விஞ்ஞானமும் இணைந்த வளர்ச்சியை அடைக. 19வது போதனை, 50 வயதிற்கு மேல் ஆன்மீக சேவையில் மூழ்கிவிடுங்கள். பெற்ற ஞானத்தை சமூகத்திற்கு வழங்குவதே இறுதி கடமையாகும். 20வது போதனை, அமைதியான உள்ளத்தில் இறைவனிடம் தொடர்பு கொள்ளுங்கள். ஆரோக்கியம், ஞானம், அன்பு, ஆனந்தம் யாவும் வந்தடையும். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை வாழ்வை மாற்றும் விதைகள்.
இந்த புத்தகத்தில் இன்னும் பல ஆழமான கருத்துகள் உள்ளன. இன்றைய பதிவில் இந்த ஒரு பகுதியோடு நிறுத்திக் கொள்கிறேன். 2வது பகுதி விரைவில் வரும். அதிலும் இந்த புத்தகத்தின் மேலும் சில அற்புதமான கருத்துக்களை உங்களோடு பகிர்வேன். தொடர்ந்து இணைந்து இருங்கள். குருவின் ஆசிர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும். நன்றி.